வந்து நம்ம பூண்டு பொடி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது 1 கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு உளுந்து, 10 வத்தல். அவங்க எரிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தல் எடுத்துக்கோங்க. நான் 10 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராமுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 50 கிராம் இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு, கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆயில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த பூண்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து கடாவை அடுப்பில் வச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கிடுவோம் லைட்டாக. இப்போ வந்து வத்தலை ஃபஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். வத்தல் இந்த இப்படி இருக்கு பாருங்க. அது வந்து கொஞ்சம் இப்படி காஞ்ச சட்டியில் போட்டு இப்படி லேசாக ஃப்ரை பண்ணோம்னா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காகத்தான் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். சும்மா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து நல்லா கோல்டன் கலருக்கு வரட்டும். நல்லா செவக்க வறுத்துக்கிறோம். கோல்டன் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா செவக்க வந்துருச்சு. இதை வந்து இப்போ இன்னொரு இதில் கொட்டி வச்சுருவோம். நம்ம கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கிடுவோம். நல்லா முருகை வறுத்துக்கிறணும். இலையெல்லாம் பச்சையாக இருக்குது. அதனால் கூட கொஞ்சம் நேரம் நல்லா மொறுப்பாக வறுத்துடணும். நல்லா கறி லூஸ் நல்லா முருகை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். நல்லா வறுத்துடணும். முருகை வறுத்தாதான் இலை நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பூண்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் போதும். இதில் வந்து பூண்டை வந்து இப்போ போடுவோம். இது வந்து நல்லா சுக்காக காயறது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை இதெல்லாம் பூண்டு வந்து பச்சையாக இருக்குது. அதனால் காயணும். நல்லா சுக்காக காஞ்சிடணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முருகை ஃப்ரை பண்ணணும். அப்போதே நல்லது. பூண்டு நல்லா சுக்கா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். வறுத்த ஐட்டத்தை நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உளுந்து, வத்தல், கறி லீவ்ஸ் இது 3ஐயும் ஃபஸ்ட்டில் இதை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இது நல்லா பவுடர் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பூண்டு, அதை லாஸ்ட்டாக போட்டு சுற்றி எடுப்போம். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். சால்ட் போட்டு இப்போ பவுடர் பண்ணிக்கிடுவோம். இது பருப்பு ஓட விட்டு எடுத்தாச்சு. இது கூட இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டுருவோம். ஓட விட்டு எடுப்போம். இப்போ பூண்டையும் போட்டு அரைச்சி பவுடர் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு அள்ளி வச்சுக்குருவோம். நல்லா அப்படி ஆற வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது இட்லி, தோசை, நம்ம சாதம் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இதே மாதிரி செய்து வீட்டுகளில் எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமாக செய்யாதீங்க. அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா செய்கிறாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எழுதி அனுப்புங்க. நன்றி.